உத்தியோகர், என்னுடைய பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற ஐயாவுடைய நலன் விரும்பிகள், பெரியோர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உண்மையிலே இந்த கலைஞர் சோதம் என்ற ஒரு நிகழ்வின் கீழ் பிரதேசத்தில் இருக்கின்ற மூத்த கலைஞர்கள் மூவரை அவர்களுடைய வீடு தேடி சென்று அவர்களுடைய நலன்களை விசாரித்து அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு கலாச்சார ஒரு திரைப்படத்தாலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் 3 கலைஞர்களுடைய வீடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு கலைஞருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறோம். அவரும் உங்களுக்கு அயல் கலைஞர் தான், எங்களுடைய தர்மகிணியை சேர்ந்த திரு தியாகராசா அவருடைய வீட்டுக்கு சென்று தான் வந்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்னவென்றால், இப்படி ஒரு மூத்த கலைஞர்கள் இந்த பிரதேசத்தினுடைய கலை முயற்சிக்காக இன்றும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்களை இந்த வீடுகளில் சென்று அவர்களை வாழ்த்துவது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு தான் மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல, எங்களுக்கு தான் மகிழ்ச்சி. என்றால் எப்படிப்பட்ட கலைஞர்களை நாங்கள் வீடு தேடி வந்து பார்ப்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சில கலைஞர்கள் உடைய நிலைமை வேறாக இருக்கும். ஆனால் திரு பராசிங்கம் ஐயா அவர்களிடம் நான் இப்போ இங்கே வந்து காணுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால், அவர் தன்னுடைய கலையை வளர்த்து அதனூடாக பெற்ற பலனாக இன்று ஒரு அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுத்து, அதுதான் இங்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயம். இங்கே அதுக்கு சான்றாக திரு சுஜீவன் மற்றும் அவருடைய மருமகன் சித்தப்பான்னு சொன்ன அவர்கள் ஒரு சான்றாக இருக்கிறார். எனவே இதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் கலைகளுக்கு அழிவில்லை, நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாட்டுக்கலை அழிந்துவிடும், புதிய கலைகள் தான் ஓங்கும் என்று இல்லை. கலைகளுக்கு என்றும் அழிவில்லை. ஆனால் அது அதனுடைய வடிவங்கள் சில மாற்றங்கள் உட்படும். சில காலத்தில் சில கலைகள் சற்று தாழ்ந்திருக்கும், சில காலத்திலே அது ஓங்கும். ஆனால் இந்த எங்களுடைய பாரம்பரிய கலைகளுக்கு அழிவில்லை என்றால் நான் நினைக்கின்றேன். அது ஒரு மரபு வழியாக, செவி வழியாக, ஒரு ஏடுகளிலே கூட இல்லாத போதும் இன்றும் அந்த கலை எத்தனையோ ஆண்டுகளாக வருகிறது என்றால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது என்றால் அர்த்தம். எனவே அப்படியான ஒரு கலையை சிறப்பாக ஆற்றிய ஒரு கலைஞர் இன்று அந்த கலையிலே தேர்ந்து அவர் ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கி அவர்கள் இன்று முன்னுதாரணமாக இருக்கிறார் என்ற செய்தி எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. என்றால் திரு சுஜீவன் அவர்கள் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கூத்து கலைஞராக எங்களுடைய பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார். அவர் ஒரு பயல்நிலை கலைஞர் அல்ல, அவர் பழகி கொண்டு வர கலைஞர் அல்ல, அவர் அதை தாண்டி அவர் ஒரு ஆசான் மட்டத்துக்கு வந்திருக்கிறார். எனவே அந்த தலைமுறை இடைவெளி என்பது இடையறாமல் தொடர்ந்திருக்கிறது. எனவே அதுதான் நான் இந்த கலைஞரை சந்தித்த போது நான் பெற்றுக்கொண்ட அனுபவம். அதாவது ஏற்கனவே இருந்த கலைஞரிடம் சொன்ன விடயம் வேறு. ஆனால் இங்கே பராசிங்கம் ஐயா அவர்கள் இந்த சிந்தனடை கூத்து என்ற ஒரு வடிவத்தை தானும் மிகச் சிறப்பாக கையாண்டு அடுத்த தலைமுறைக்கு மிகச் சிறப்பாக கையளித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தரும். எனவே இவ்வாறான ஒரு கலைஞரை நாங்கள் வீடு தேடி வரத்தானே வேணும், வராமல் முடியல. இப்படியான கலைஞரை விட வராமல் நாங்கள் ஆஃபீஸில் குந்தி கொண்டிருந்து வேலை பார்க்குறது அர்த்தம் இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். எனவே அது மிக பொருத்தமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே அதற்கு எங்களுடைய கலாச்சார அபிவிருத்தி திணைக்களத்துக்கு தான் நன்றியை தெரிவிக்கொண்டு அவர்கள் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார். நான் அங்கே சொன்னது போல இந்த பொருட்களுடைய பெருமதி என்பது பெரிய பெருமதி அல்ல, அது மிக குறைந்த பெருமதி தான். ஆனால் இன்று நாங்கள் எல்லாரும் இப்படி வந்து கூடி நாயல் அவர்கள், நண்பர்கள் எல்லாரும் வந்து எங்களுடைய திரு வாயிசன் அவர்கள் வந்தெல்லாம் பாராட்டி வாழ்த்தி விடுவது அவருக்கு ஒரு உற்சாகத்தை. எனவே அவர் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு இந்த கலைப்பணியை தொடர்வதற்கு உற்சாகம் இருக்கும். வீட்டில் வளமையாக அம்மா மாதிரி யோசி பண்ணி வெறும் இந்த நேரம் கூத்தன்னு இருக்கிறார், எங்களை பற்றி கணக்கெடுக்கிறார்கள் என்ற வீடு என்ற கதை இல்லை, என்ற வீட்டை உட்பட இருக்குது. இவர் சின்மா இந்த நேரம் கவிதை எழுதி கொடுத்துக்கிறார், நாங்கள் வர்ற பாடு எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு பற்றி அவருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆனால் அம்மாவுக்கும் உற்சாகம் இருக்கு. கூட இப்படி ஒரு ஆளை வீடு தேடி வந்து பாருங்க, ஆள் சும்மா ஆள் இல்லை, என்னம்மா ரொம்ப இல்லை, ஆள் சும்மா ஆள் இல்லை என்றது இன்றைக்கு அம்மாவும் படிவா பிளானி கொண்டிருக்கும். அவருக்கு கோயிலில் கௌரவம் நடந்திருக்கும், எல்லாரும் பொன்னாட போத்திருப்பாங்க. ஆனால் வீட்டை வச்சு கௌரவத்தை செய்யலாம் அம்மாவுக்கு ஒரு மனம் குளிர். எனவே அதுதான் இந்த பெருமதி, கிடைத்த ஒரு பெருமதி நினைக்கிறேன். எனவே அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. என்றால்
ஒரு கலைஞனுடைய துன்பம் என்பது கலைஞனாக இருப்பான், அவன் உலகத்தை மறந்து விடுவான். அவன் கலைத்துறையில் ஈடுபடும் பொழுது உலகத்தை மறந்து விடுவான், அப்போ குடும்பத்தை மறந்துடுவான். ஆனால் அம்மா ஒழுங்கா இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒழுங்கா இருக்கும். நான் அறிந்த அளவிலே அவருடைய பிள்ளைகளும் மிக சிறப்பாக அவர்கள் திருமணம் எல்லாம் முடித்து வெளியில் போயிட்டார். அப்படியால் அந்த குடும்பம் சிறப்பாக இருந்ததுக்கு அம்மாவுடைய ஒத்துழைப்பு ஒரு கலைஞருக்கு பின்னால் இருந்திருக்கிறது என்ற செய்தி அவரையும் பாராட்டி நம்முடைய ஒரு மூத்த கலைஞராக என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பராசிகம் ஐயா அவர்களை வாழ்த்தி அவர்கள் இன்னும் மென்மேலும் இந்த கலைத்துறையிலே அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும். அவர் ஆன்மீக துறையிலும் ஈடுபாடோடு இருப்பவர். எனவே அவர் அந்த துறைகளில் ஈடுபட்டு ஒரு எங்களுடைய பிரதேசத்துக்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும். அவருக்கு ஒரு இன்றைய நிகழ்வு ஒரு உற்சாகம் ஊட்டுவதாக அமைய வேண்டும். தொடர்ந்து அவர் இன்னும் வினைத்திறனாக இயங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன். சரி, போகணும்.